கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் அனைவரின் மத்தியிலே அவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் செய்த கிருபைக்காக அவருக்கு நன்றியில் இருக்கிறேன். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியிலையும் தோற்றலையும் இருக்கிறேன். இந்த நாளுக்குரிய வசனத்துக்குள்ளாக செல்வதற்கு முன்பாக நாம் ஒரு நிமிடம் நம்மளை நோக்கி பார்ப்போம். கிருபையை பெறக்கூடிய தகப்பனே, ஏசப்பா, வாஞ்சியும் தாவனம் உள்ள ஆத்மாவை நீர் புறக்கணீர் என்று நாங்கள் பார்க்கிறோமே. இந்த ஓய்வு நாளின் வேளையில உம்முடைய வசனத்தை கேட்க வந்திருக்க எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்தள்ள வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஏசப்பா, உம்முடைய வசனத்தை கேட்க போறோம் தகப்பனே. நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக நாங்கள் 30, 60, 100 பலன் கொடுக்க நீங்க கிருபை செய்யணும். கேட்கிறவர்கள் நாங்கள் கேட்கிற வண்ணமாக இருந்துவிடாமல் ஏசப்பா, அதன்படி நடக்கிறவர்களாகவும் இருக்க நீங்க எங்களுக்கு பலனை தர வேண்டுமாறு கேட்டுக்கொள்ளும். நீங்க பேசுங்க ராஜா, நாங்கள் கேட்கிறோம். பேசுவதன் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே. இந்த நாளிலும் நாம் தியானிக்க போகிற வசனம் யோவான் 11வது அதிகாரம். யோவான் 11வது அதிகாரம் 15வது வசனம். யோவான் 11:15. நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகுவதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இல்லைங்களா, இந்த யோவான் 11வது அதிகாரம் லாசரு உயிரோடு எழுந்த அந்த அதிகாரம் தான் இந்த அதிகாரம். இப்போ அவங்க கூப்பிடுறாங்க, மரியாதை பார்த்தாலும் கூப்பிடுறாங்க. ஆண்டவர் கொஞ்சம் தாமதித்து இப்ப என்ன சொல்றாரு, நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகிறதற்கு ஏது உண்டு. அது எப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் கூட இருந்தா தானே நமக்கு சந்தோஷம். ஏதோ ஒண்ணு நம்ம ஏதோ ஒரு பிரச்சனைகளையோ ஏதோ ஒரு இடுக்கண்களை நம்ம எதிர்கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சாதானே நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு, நான் அங்கே இராததினால், நான் இல்லைன்றனால, அங்க நான் இல்லாததுனால உங்களுடைய விசுவாசம் வர்த்திக்க பண்ணும் அப்படின்ற. அது எப்படி நடக்கும் இல்லையா? அது எப்படி நடக்கும்? சில வேளைகள்ல நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் இல்லையோ அப்படின்னு யோசிக்கிற காலங்கள் வரலாம். ஜெபிச்சுட்டே இருக்கேன், இந்த ஒரு காரியத்துக்கு ஆண்டவர் ஏன் பதிலே கொடுக்க மாட்டேன்றாரு. ஆண்டவருக்கு உண்மையாதான் இருக்கேன், ஆனா சில விஷயங்கள்ல ஆண்டவர் என் கூட இல்லாத மாதிரியே இருக்குது, அவர் கூடவே இல்லாத மாதிரியே இருக்கிறாரே அப்படின்னு யோசிக்கலாம். ஆனா சில வேளைகள்ல, அந்த அமைதியான வேளைகள்ல ஆண்டவர் நமக்காக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்றார். ஆமென், ஆமென். கண்டிப்பாக சில வேளைகள்ல ஆண்டவர் அமைதியாக இருக்கும் பொழுதுதான், அந்த காலத்தை கடக்கும் பொழுது ஆண்டவர் எவ்வளவு பெரிய காரியத்தை அவர் வைத்திருக்கிறாருன்றது நமக்கு தெரியும். இந்த சீஷர்கள் இடத்துல தான் சொல்றாரு இல்லைங்களா, நம்ம எல்லாம் கூட போவோம் வாருங்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த சீஷர்கள் ஏற்கனவே ஆண்டவர் மேல விசுவாசித்ததுனாலதான் எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க பின்னாடி வந்தாங்க இல்லையா. நீங்க அப்படியே வாங்க, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷனை பிரிக்கிறவர்கள் ஆக்குவேன். நீங்க யாருன்னே தெரியும். இன்றைக்கு நமக்கு தெரியும் அவர் தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து, பிதாவுடைய ஒரே குமாரன்றது இன்றைக்கு நமக்கு தெரியும். நம்ம அவர் மேல விசுவாசிக்கிறோம். இப்ப கூட சில சமயம் நம்மளுடைய விசுவாசம் ஆட்டம் காணதான் செய்யுது. ஆனா அவர்களுக்கு அவர் யாருன்னே தெரியாது. ஒரு தச்சனுடைய மகனாதான் தெரியும் இல்லையா. ஒரு மரியாள், ஒரு யோசேப்பு, ஒரு தச்சன் அவருடைய மகனாதான் தெரியும். அவர் என் பின்னாடி வாருங்கள்னு சொன்னோன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்களோட நமக்கு தெரியும் இல்லையா, அந்த வலையெல்லாம் அப்படியே போட்டுட்டு பின்னாடி வந்துட்டாங்க யோவான். எல்லாம் எப்படி முடியும்? மத்தேயு அவர் ஒரு கவர்மெண்ட் ஆபீஷியல் இல்லையா, இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறாரு மத்தேயு. அவரை கூப்பிட்டோன்னா அவரும் என்ன பண்றாரு, உடனே பின்னாடியே ஓடி வராரு. அந்த பேசிக்கான விசுவாசம் இல்லைன்னா கர்த்தர் பின்னாடி போக முடியவே முடியாது. அவங்க அந்த விசுவாசத்தோடு கூட அவங்க ஒவ்வொரு காரியமும் எதிர்நோக்குறாங்க. ஒவ்வொரு பிரச்சனையிலும் எதிர்கொள்ளும் பொழுதுதான்
அவங்களுடைய விசுவாசம் இன்னும் பலப்பட்டுச்சு. ஒவ்வொரு பிரச்சனைகளா அவங்க வந்து எதிர்கொண்டு போக போகதான் அவங்களோட விசுவாசம் இன்னும் பலப்பட்டுச்சு. இந்த சூழ்நிலையிலும் ஒருவேளை மரியாளும் மார்த்தாலும் ஆண்டவர் வந்து கூப்பிட்டு அனுப்பித்த பொழுதே உடனே வந்திருந்தாருன்னா அங்க என்ன இருக்கும்? ஒரு சுகமாக்கும் வல்லமை தான் அங்க வெளிப்பட்டிருக்கும் இல்லையா? லாசரு வந்து சுகவீனமா இருந்தான், போய் ஆண்டவர் தொட்டர ஒரு குருடரை வந்து பார்வையடை செய்தது போல, அந்த மாதிரி இதுவும் ஒரு சுகமா தான் போயிருக்கும். ஆனா ஆண்டவர் அவருடைய நேரத்துல, நம்ம கூப்பிடும் பொழுது இல்ல, அவருடைய நேரத்துல வரும் பொழுது மறித்து 4 நாட்கள் ஆகி முடிந்த லாசரு உயிரோடு எழுப்புகிறான். ஆமென், ஆமென். அப்படிதான் ஆண்டவருடைய வேலைக்காக நாம் காத்திருக்க வேண்டும். நாம் கூப்பிடும் பொழுது ஒரு சில வேலையில உடனே பதில் வரும், ஒரு சில வேலையில தாமதிக்கிறார் என்று நம்ம யோசிக்கிறோம்னா ஆண்டவர் நம்முடைய தேவையை, நம்முடைய சிந்தையை காட்டிலும் பெரிதாக நமக்காக செய்து கொண்டிருக்கிறார் என்றார். நம்முடைய புத்திக்கு எட்டாத காரியங்களை ஆண்டவர் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் விரும்புவதற்கும் மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே செய்கிற அவருக்கு, நமக்குள்ள கிரியை செய்கிற வல்லமையின்படிதான் நாம வேண்டிக் கொள்வதற்கும் விரும்புவதற்கும் மிகவும் அதிகமாகவும் அவர் செய்ய முடியும். அந்த வசனம் வாசிக்கலாமே, எடுத்துக்கொள்ளலாம். எபேசியர் 3வது அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க. எபேசியர் 3:20. நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு, நமக்குள்ளாக கிரியை செய்கிற வல்லமையின்படிதான் அவர் செய்யும். நம்ம எப்பவுமே நம்ம எப்படி ஜெபம் நாங்கள் வேண்டிக் கொடுக்கும் விரும்புவதற்கும் மிகவும் அதிகமாக கிரியை செய்கிற கர்த்தரேன்னா நம்ம ஜெபம் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே செய்ய வல்லவராகிய அவர். நம்முடைய விசுவாசம் ஆண்டவர் அமைதியாக இருக்கும் பொழுது, அவர் இராதது போல தோன்றும் பொழுது நமக்குள்ள இருக்குது பாத்தீங்களா, அந்த விசுவாசம் அது பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்ய வல்லமை உள்ளதாக இருக்கிறது. கண்டிப்பாக நம்ம சாதாரணமா பார்க்கும் பொழுது தாவீது கோலியாத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த இஸ்ரவேல் சேனையே கலங்கி நிக்குது. இன்றைக்கு எப்படி அந்த தேசம் நிக்குதோ அதே போலதான் அன்றைக்கும் இஸ்ரவேல் சேனையே கலங்கி நிக்குது. ராஜாவே ஒன்று பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. டெய்லி 40 நாள் கோலியாத்து வந்து அந்த இஸ்ரவேல் சேனையை நின்றுட்டு போறாங்க. எவ்வளவு கொஞ்ச நாட்கள் ஆக அவங்க சண்டை போட வரலன்னு அவன் இன்னும் தகாத வார்த்தைகளையும் சொல்லி அவன் பேச ஆரம்பிக்கிறான். இஸ்ரவேலை குறித்து, இஸ்ரவேலின் சேனையை குறித்து, இஸ்ரவேல் சேனைகளின் தேவனாகிய கர்த்தரை குறித்தும் அவன் நிந்திக்க ஆரம்பிக்கிறான். ஆனால் அந்த வேளையில இந்த தாவீது சின்ன பையன்தான். அவன் வந்து என்ன சொல்றான் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 37வது வசனம். 1 சாமுவேல் 17:37. என்னை சிங்காசனத்தின் கைக்கும் சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்பிவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்பிவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, ஓ, கர்த்தர் உங்களுடைய கூட இருப்பாராக என்றான். சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த தேவன் இந்த பெலிஸ்தரின் கைக்கும் தப்புவிக்க வந்தவராக. நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை ஆண்டவர் இராதது போல தோணலாம், அந்த பெலிஸ்தனை போல நம்மளை நிந்திக்கிறவர்கள் அநேகராக இருக்கலாம், நம்மால் ஒன்றும் செய்ய முடியாமல் கூட இருக்கலாம். அந்த வேலையை நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, ஒரு காலத்தை நம்மளை சிங்கத்தின் கைக்கு தப்புவித்து, இன்னொரு டைம் கரடியின் கைக்கும் நம்ம தப்புவித்து இருக்கிறார். ஆண்டவர் கண்டிப்பாக எதுவும் செய்யாத கர்த்தர் அல்லவே அல்ல. என்னை அன்றைக்கு செய்த கர்த்தர் இன்றைக்கும் செய்ய நல்லவராக இருக்கிறார். அதுதான் அந்த விசுவாசம் நமக்கு இருக்கும் பொழுது ஆண்டவர் அமைதியாக இருக்கிறது போல நமக்கு தோன்றவே தோன்றது. அதே போலதான் தானியேல நம்ம பார்க்கும் பொழுது இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவங்க அந்த எரிகிற அக்கினி சூளையில போடும் பொழுது கூட அவங்க என்ன சொன்னாங்க, எங்களை ஆராதிக்கிற தேவன் என்னை எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அப்படியே தப்புவிக்காமல் போனாலும் இந்த சிலையை நாங்கள் வழங்க மாட்டோம் என்று அவ்வளோ விசுவாசமா சொல்றாங்க. அப்ப அவங்க கூட அவங்க வந்து இங்க வந்து ஒரு போர் நடுவுல இருக்காங்க, அவங்கள காப்பாற்ற யாரும் இல்லை. அங்க அவங்க பிடிபட்டு போயிருக்கிறாங்க, வேற தேசத்திலே இருக்கிறாங்க, அவங்க சுய தேசத்துல கூட அவங்க
இல்ல, ஒரு ராஜாவை எதிர்கொண்டு நிக்கிறாங்க. அந்த நேபுகாத்நேசர் அந்த காலத்து மகா பெரிய ராஜா, சக்கரவர்த்தி. அந்த சக்கரவர்த்திக்கு எதிராக நிற்கும் பொழுதும் நம்ம சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவராக. அதே விசுவாசம் நமக்கு இன்றைக்கும் தேவை, இன்றைக்கும் தேவை. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அது சிங்கத்தின் கையாக இருந்தாலும் சரி, கரடியின் கையாக இருந்தாலும் சரி, பெலிஸ்தனுக்கு முன்பாக இருந்தாலும் சரி, எரிகிற அக்னி சூளையாக இருந்தாலும் சரி, எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஆமென். எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது 16வது யோவான் 11வது அதிகாரம் 16வது வசனம் வாசிக்கலாம். யோவான் 11:16. அவன் என்ன சொல்ற, திதிமு என்னப்பட்ட தோமான இருக்கு இல்லைங்களா, நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். திதிமுன்றதுக்கு ஆங்கிலத்துல என்னன்னா ட்வின்னு சொல்றாங்க, ரெட்டையர். ரெட்டையர்கள் எனப்பட்ட தோமா. இப்போ ஒரு புக்ல நான் படிச்சப்ப என்ன போட்டிருந்ததுன்னா, தோமாக்குள்ள விசுவாசமுள்ள தோமாவும் விசுவாசியான தோமாவும் அவ்விசுவாசியான தோமாவுமான 2 ரெட்டையர்கள் வந்து ஒருத்தரோட ஒருத்தர் வந்து போராடிக்கிட்டே இருந்தாங்க. யார் மேற்கொள்ளுவான்னு பாக்குறதுக்கு விசுவாசியான ஒரு தோமாவும் விசுவாசம் இல்லாத ஒரு தோமாவும் போராடிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ தோமாவுக்கு கண்டிப்பாக இயேசு மேல நம்பிக்கையும் இருந்துச்சு, பக்தியும் இருந்துச்சு இல்லைங்களா, இல்லாட்டா பின்னாடி வர முடியாது. அவரும் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் பின்னாடி வந்திருக்கிறார். அந்த பேசிக்கான அந்த நம்பிக்கை விசுவாசம் கண்டிப்பாக தோமா கிட்ட இருக்குதான் செஞ்சது. ஆனா என்ன ஆச்சுன்னா, அவர் எல்லா விஷயத்திலையும் அந்த நெகட்டிவான சைடு தான், எதிர்மறையான காரியங்களை தான் அவரு பார்த்தார். இங்க ஆண்டவர் என்ன சொல்றார், நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக ஏது உண்டு என்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். அவர் என்ன சொல்றாரு, நீங்க வாங்க, நான் உங்களுக்கு ஜீவனை காண்பிக்க போறேன். அவர் ஓப்பனா சொல்ல, இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார், அவன் மறுத்துட்டான் தான், ஆனால் அவன் உயிரோடு எழுப்புவதை நீங்கள் காண போகிறீர்கள், கண்ணார காண போகிறீர்கள், நான் உங்களுக்கு ஜீவனை காண்பிக்க போகிறேன் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ஆனா இவர் என்ன சொல்றாரு, அவரோட கூட மறிக்கும்படி நாமும் போவோம் பாருங்க. அவர் என்ன பாக்குறாரு, எல்லா விதத்திலும் அந்த நெகட்டிவான சைடு, அந்த எதிர்மறையான என்ன கஷ்டமோ என்ன தவறோ அதை தான் அவரு பாக்குறாரு. நம்ம ஈஸியா நம்ம சொல்லிடுவோம் இல்லையா, டவுட்டிங் தாமஸ்ன்னு ஆங்கிலத்தை சொல்லுவாங்க இல்லையா, எல்லா விதத்திலையும் சந்தேகப்படுகிற தோமான்னு நம்ம ஈஸியா சொல்லிடுறோம். நாம அப்படி கரெக்டா இருக்கிறோமா? எல்லா நேரத்திலும் தைரியமா ஆண்டவர் மேல விசுவாசத்தோட இருக்க முடிகிறதா நம்மளால? தோமாவை குறித்து நம்ம சொல்றோமே, நம்மளால இருக்க முடியுதா? தோமா ஒருவேளை அவருக்கு அவிசுவாசம் உள்ளுக்குள்ள இருந்தாலும், சந்தேகங்கள் இருந்தாலும், ஆண்டவரை பின்பற்றுவதை அவர் ஒருபொழுதும் நிறுத்தவே, ஆண்டவர் பின்னாடியே தான் போயிட்டு இருந்தார். ஆனால் அந்த ஒரு பக்கம் அந்த அவிசுவாசம் ஒட்டிக்கிட்டு இருந்தது. நாமும் அப்படியே இல்லையா, நம்ம எவ்வளோ அவிசுவாசம் வந்தாலும், எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும், ஆண்டவரை பின்பற்றி செல்வதை நாம் ஒரு பொழுதும் விடறதே இல்லை. எங்களுக்கு நீங்க தான் வேணும், ஆனா சூழ்நிலையை பார்த்தா எல்லாம் தவறா தெரியுது, இது ஒன்றும் நல்லது நடக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். தோமாவை போலதான் நாமும் அப்படியேதான் யோசிக்கிறோம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, என் வழிகள் வழிகளும் அல்ல. ஏன்? உன் நினைவுகளை பார்க்கலாம் என் நினைவுகளும், உன் வழிகளை பார்க்கலாம் என் வழிகளும். அந்த பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரமாய் உயர்ந்தவைகளாய். நம்முடைய நினைவுகள் அவருடைய நினைவுகளுக்கு ஏற்றவாறு போகவே முடியாது. அவர் நம் மேல வைத்திருக்கிற நோக்கம், அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய திட்டமாய் இருக்கிற காரியங்களுக்கு நம்முடைய கண்கள் அது காணவும் இல்லை, காதுகள் அது கேட்கவும் இல்லை, இதயத்தில் அது தோன்றவும் இல்லை. அப்படிப்பட்ட காரியங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ய நினைக்கிறார். அவன் இடத்திற்கு போவோம் வாருங்கள் என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது அவன் மறிச்சிட்டான் இல்லையா, லாசரு மரித்தாயிற்று.
ஆனா கர்த்தர் என்ன இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, அவனிடத்துக்கு போவோம் வாரட்டேன். ஒருவேளை நீங்க இப்ப யோசிக்கிறீங்களா, நானும் தோமாவை போலதாங்க இருக்கேன். அநேக நேரத்துல என்னுடைய விசுவாசம் ஆட்ட கண்டுறது, நான் என்ன பண்றது, எனக்கு ஒரு விடிவே வராதா யோசிக்கலாம். இதே போல தோமாவை போலதான் அந்த வேத ஆராய்ச்சி செய்வாங்கல்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாமும் அவரோட கூட மரிக்க போவோம்னு சொல்றாருல. இந்த தோமா சொன்ன அந்த வார்த்தையினாலதான் இந்த சீஷர்கள் எல்லாரும் ரத்த சாட்சியா மரிச்சாங்க அப்படின்னு ஒரு சாரார் சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் நம்ம பார்த்தோம்னா, அப்படிப்பட்ட தோமா தான் அதே இயேசு கிறிஸ்துவை சுமந்து கொண்டு அத்தனை நாடுகளையும் கடந்து நம்முடைய தேசத்துக்கு வந்தார். ஆமென், ஆமென். நாம அப்படிதான் பார்க்கணும். அவர்களுக்கு குறிக்கப்பட்ட மரணம் ரத்த சாட்சி, அதை யாருனாலையும் மாத்த முடியும். தோமா சொன்னாலும் சரி சொல்லாட்டினாலும் சரி, அவர்களுடைய மரணத்தை யாராலையும் மாற்ற முடியாது. ஏன்னா அவங்க இயேசு கிறிஸ்துவோடு அந்த பரலோகத்துல அந்த 12 சிங்காசனத்துல உட்கார வேண்டியவங்க. அவங்களுடைய மரணத்தை குறித்து பேசுவதற்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. ஆனால் தோமா, அந்த சந்தேகப்பட்ட தோமா தான் அநேக நாடுகளுக்கு இயேசு கிறிஸ்துவை சுமந்து செல்கிற கழுதையாக மாறினார். இப்பொழுது நான் சந்தேகப்படுறேன்னு நினைக்கிறீங்களா? என்னால முழுவதுமாக விசுவாசிக்க முடியலன்னு நினைக்கிறீங்களா? உங்களை கொண்டுதான் ஆண்டவர் செய்ய விரும்புகிறேன். ஆமென். நீங்கள் தான் அநேக தேசங்களுக்கு ஆண்டவரை கொண்டு செல்லலாம். எப்படின்றது எனக்கு தெரியாது. நேத்து ஒரு கேட்டேன். ஒரு சாம் செல்துரை அவர்கள் நமக்கு தெரியும், அவங்க கவர்மெண்ட்ல வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க தான். அவங்க முழு நேரத்துக்கு அவருடைய வேலையை விட்டு முழு நேர ஊழியத்துக்கு வந்தவர். அப்போ அவர்கிட்ட ஒரு எளிமையான ஒரு ஊழியக்காரர் போய் சொன்னாங்க, இந்த நாள்ல இந்த வருஷம் இந்த மாதம் இந்த தேதி உனக்கு ஒரு தேசத்துல இருந்து ஒரு அழைப்பு வரும். அந்த தேசத்துக்கு இந்த ஒரு பர்டிகுலர் அந்த விமான சேவையில தான் நீ போவ, உன் சீட் நம்பர் இது, நீ போய் உன்னுடைய 3 நாட்கள் அந்த கூட்டங்கள் முடியும் பொழுது, அந்த கடைசி நாள் நீ ஜெபம் பண்ணும் பொழுது அநேக பிசாசுகள் விலகி ஓடும், பெரிய வல்லமை வெளிப்பட போகிறது. அவங்க சொல்லுவாங்க, இன்னும் ஒரு வாரம் இருந்துட்டு சொல்லுவாங்க. இதுதான் உனக்கு அடையாளம், ஆண்டவர் உன்னை அழைத்திருக்கிறதுக்கு இதுதான் அடையாளம்னு சொன்னாங்க. அவருக்கு அது வரைக்கும் தீர்க்க தரிசனத்து மேல நம்பிக்கையே இல்லை. ஏன்னா நிறைய பேர் சுயத்துல சொல்றாங்க, எதுவும் நடக்கிறது இல்லை, அதனால அவருக்கும் நம்பிக்கையே இல்லை. ஆனா நீ சொல்லியிருக்கீங்கல்ல, எழுதி வைக்கிறேன்னு டைரியில எழுதி வைத்தார். அதே போல அதே நாள் அதே மாசம் அதே ஃபிளைட்ல அதே சீட் நம்பர்ல உட்காந்துட்டு போனாங்க. அங்க போய் அதே போல 3ஆவது நாள் பேய்கள் விலகி ஓடுச்சான். அவர் ஜெபம் பண்ண அப்படியே வல்லமை வெளிப்பட்டு பேய்கள் விலகி ஓடுச்சான். அன்றைக்குதான் அவர் தெரிந்து கொண்டார், ஆண்டவர் உண்மையாகவே என்னை தெரிந்து கொண்டார், உண்மையாகவே என்னை தெரிந்து கொண்டார்னா அவர் வேலையை விட்டுட்டு முழு நேரமா நம்ம சகோதரர் சாம்ஜபுடைய ஊழியத்தை குறித்து நம்ம சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அவ்வளவு பெரிய ஊழியத்தை ஆண்டவர் அவர் மூலமாக செய்தார். நாம நினைக்கலாம் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. நீங்களும் ஒரு தோமாவாக இருக்கலாம். எனக்கு விசுவாசம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நீங்களும் ஒரு தோமாவாக இருக்கலாம். உங்களை கொண்டும் என்ன வயதாக இருந்தாலும் சரி, உங்களையும் எடுத்து பயன்படுத்த கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஆமென். இதே போல இதே அதிகாரத்துல கீழே வரும் பொழுது 24வது வசனம் வாசிக்கலாம். அதற்கு மார்த்தாள், உயிரோடு இருந்தால் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர் தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். அந்த 23வது வசனம் வாசிக்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, ஏன் நீங்க சீக்கிரமா வந்துக்கலாமே மார்த்தாள் கேட்கும் பொழுது 23வது வசனத்துல இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளில் அவனும் உயிர்த்தெழுந்திருப்பார் என்று அறிந்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, இன்னைக்கு அவன் உயிரோட எழும்ப போறான். மார்த்தாள் என்ன சொல்றாங்க, அந்த கடைசி நாள்ல நீங்க திரும்ப வருவீங்கல்ல, அன்னைக்கு உயிர்த்தெழுவான்றது நான் அறிந்திருக்கிறேன். இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்ததுதான் இன்றைக்கு நம்ம ஒப்பு கொடுக்க சுயம் நான் அறிந்திருக்கிறேன், எனக்கு தெரியும் அந்த நாள் நம்ம எந்திரிப்பான்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு நீங்க ஏன் வரல? ஒருவேளை நம்முடைய
வாழ்க்கையிலும் அதே போல யோசனைகள் இருக்கலாம். ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, இன்னைக்கு வரல, எனக்கு தெரியும் இப்படிதான் நடக்கும்ன்றது எனக்கு தெரியும், ஆனா இப்போ நடக்கலையே. ஒருவேளை கேட்டுக்கொண்டிருந்தேன், சுயம் என்னில் சாம்பலாய் மாற பாடணுமா இன்னைக்கு? சுத்தாவியே அனல் மூட்டும். அந்த அனல் நமக்குள்ளாக வரும் பொழுது நம்முடைய சுயம் எல்லாம் சாம்பலாக மாறும். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். நாம் ஒருவேளை நமக்குன்னு ஏதோ ஒரு எண்ணங்களை வைத்து, ஆண்டவர் இப்படிதான் செய்வார், இப்படிதான் அவர்னால செய்ய முடியும்னு ஒருவேளை எண்ணங்களை வைத்திருந்தார், இன்றைக்கு ஆண்டவரிடம் ஒப்பு கொடுக்க கடமைப்பட்டிருக்கு. ஏசப்பா, எனக்குன்னு ஒரு புத்தி இருக்குது, அந்த சுய புத்தி இருக்கு, ஆனா அது இனி எனக்குள்ளாக செயல்பட வேண்டாம். சுயம், என்னுடைய சுயம் சாம்பலாக மாறட்டும். இனி நாங்கள் அல்ல ஏசப்பா, நாங்கள் அல்ல, எங்களுக்குள்ளாக வாழும் கிறிஸ்துவே வெளிப்படட்டும். நாங்க வேண்டவே வேண்டாம் ஏசப்பா, எங்களுடைய சுய எண்ணங்கள் வேண்டவே வேண்டாம். நம்ம அப்பதான் யோசிக்கிறோம் இல்லையா, நம்முடைய அறிவை கடவுளுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துறோம். நம்ம அறிவு அவருக்கு முன்பாக என்ன தூசி யோசிச்சு பாருங்க. ஆனா கர்த்தருக்கு முன்பாகவே கொண்டு வந்து நிறுத்தும் அளவுக்கு நம்முடைய அறிவை நம்ம பெருசா நம்ம நினைத்து கொண்டுக்கிறோம். நான் இறந்துக்கிறேன், எனக்கு தெரியும், லாஜிக்கல் பாசிபிலிட்டிஸ் சொல்லுவாங்கல்ல, இப்படி நடந்தா இப்படி நடக்கும், இப்படி போனா இப்ப பேங்க்ல காசு வாங்கினா எனக்கு வரும், இப்படி போனா வரும். இது எல்லாவற்றையும் ஒதுக்கிட்டு நீர் என்னுடைய வாழ்க்கையில என்ன செய்யும்? ஏனென்றால் நீர் சகலத்தையும் செய்ய அல்லவர். நீர் என்னுடைய வாழ்க்கையில செய்ய நினைத்தது ஒரு பொழுதும் தடைப்படாது. அது சூழ்நிலைக்கோ அந்தகாரத்துக்கோ பிசாசுக்கோ எதற்கும் அதன் மேல் அதிகாரம் இல்லை. ஆமென். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்யணும்னு வைத்திருக்கிற காரியத்தை தடை பண்ணுவதற்கு எதற்கும் அதிகாரம் இல்லை. நான் இந்த நாள்ல இங்க உங்கள் மத்தியில் நான் பேசி கொண்டிருக்கேன், அது அவர் என் மேல் வைத்திருந்த திட்டம் மாத்திரமே. நானே எவ்வளவு தடவை சொல்லியிருக்கேன், இந்த ஊழியத்துக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை. ஏன்னா என்னுடைய அப்பா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு அவர் ஒரு போதகர், அவர் மேற்கு அவர் ஃபேஸ் பண்ண எல்லா பிரச்சனைகளையும் நான் பார்த்திருக்கேன். மனுஷன் மூலமாகவும் சரி, அந்தகார வல்லமைகள் மூலமாகவும் சரி, எல்லாவற்றையும் நாங்க ஃபேஸ் பண்ணி வந்ததுதான். அப்பவே நான் சொல்லுவேன், ஐயோ ஊழியமா, நான் பாட்டுக்கு என்னுடைய ஆசை ஒரு பேங்க்ல வேலை செய்யணும், ஒரு ஓரத்துல இருக்கணும், வேலையை பார்த்துட்டு போயிட்டு நேரத்தோட வீட்டுக்கு வந்து உட்காரணும், அதுதான் ஏன் ஆசையாக இருந்தது. ஆனால் கர்த்தருடைய திட்டம் வேறாக இருந்தது. என்னை இங்கே கொண்டு வந்து நிறுத்தி அவரை குறித்து பேச வைக்க கர்த்தரால் கூடுமானால் உங்களை கொண்டு அவர் வைத்திருக்க திட்டத்தை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஒரு நிதர்சனமான உண்மை, இந்த இப்படி இதுதான் யதார்த்தம் இல்லை. ஆண்டவர் யதார்த்தமாக நடப்பதற்கு நமக்கு இயேசு கிறிஸ்து தேவையே இல்லை. ஏன்னால் எல்லாவற்றுக்கும் அவர் அப்பாற்பட்டவர், சூழ்நிலைகளுக்கும் எல்லாவற்றுக்கும் இயற்கைக்கும் அவர் அப்பாற்பட்டவர். அவரால் செய்யக்கூடாத காரியம் எதுவுமே இல்லை. என்னுடைய தகப்பனார் கூட அவர் போதகர் தான், ஆனால் அவர் ஒரு ஓட்டப்பந்தய வீரராக இருந்தார். அப்போ சின்ன வயசுல சிகப்பு தான் போட்டிருப்பாராம் அவரோட ஷார்ட்ஸும் டிஷர்ட்டும். ஏன்னு கேட்டா கம்யூனிஸ்ட் இது காத்து கடவுள் இல்லை அப்படின்றத மற்றவங்களுக்கு சொல்வதற்கு அவர் ஓடும் பொழுது சிகப்பு போட்டுட்டு ஓடுவாராம். அப்புறம் இந்த திராவிட கட்சியில அந்த கருப்பு போட்டுட்டு ஓடுவாராம். அவரே சொன்ன வார்த்தை என்ன, கடவுள் இல்லைன்னு சொல்லி நான் ஓடும் பொழுது அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஓடினேன், ஆனா என் கடைசி மூச்சு வரைக்கும் அவருக்காக அவர் ஓட வைத்தார். அவர் கடைசி இறுதி நாள் வரைக்கும், அந்த கொரோனா அந்த லாக்டவுன் வரும் வரைக்கும், அவர் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார். கடைசி வரைக்கும் ஓட வைக்கிறத, அவருக்காக ஓட வைக்கிறது அவருடைய திட்டமாக இருந்தது. நான் ஒருவேளை அவர் இல்லைன்னு சொல்லிட்டு ஓடினேன், ஓட்ட களத்துல ஓடினேன், ஆனா வாழ்க்கையின் களத்துல அவருக்காகவே ஓட வைத்தார். ஒருவேளை இன்றைக்கு நாம் சாக்கு போக்கு சொல்லி கொண்டிருக்கலாம், ஆனால் ஒரு நாள் வரும், கர்த்தர் தொடும் ஒரு நாள் வரும். பெற்றோருக்கும் நான் சொல்றேன், பிள்ளைகள் இப்படி இருக்காங்களேன்னு யோசிக்கிறீங்களா? அவங்களை என்ன செய்ய முடியும்னு யோசிக்கிறீங்களா?
அவர்களையும் கர்த்தர் தொடும் ஒரு நாள் வரும். நம்மை தொட்ட கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளையும் தொடுவார். நம்மை பாதுகாத்த கர்த்தர் நம் பிள்ளைகளையும் பாதுகாப்பார். நம்மை அவருக்காக நிற்க வைத்த கர்த்தர் நம் பிள்ளைகளையும் நிற்க வைப்பார். ஆமென், ஆமென். அவர்கள் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கும் சுடரொளியாக அவள் மாற கர்த்தர் கிருபை செய்வார். கண்டிப்பாக கர்த்தர் கிருபை செய்வார். இந்த காரியத்துல ஆண்டவர் நமக்கு உணர்த்துவது என்னன்னா, நாம் பரலோகத்தில் மாத்திரம் அல்ல, பூலோகத்தில் இருந்தேன். நான் மனுஷ ரூபத்தில் இருந்தாலும் நான் கர்த்தர் தான் என்பதை வெளிக்காட்டுவதற்காக தான் இந்த லாசரு உயிரோடு எழும்பின காரியம். அதே வல்லமையோடு நான் செயல்படுவேன் என்று சொல்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அன்றைக்கு செய்த கர்த்தர் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் ஏதோ ஒரு கஷ்டங்கள், ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதான் செய்யுது. அவர் நம்மோடு இராதது போலவே இருக்கலாம், கூடவே இல்லைன்ற மாதிரி கூட இருக்கலாம். ஆனா கர்த்தர் என்ன சொல்றார்? அவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆமென். அவன் மரித்தாலும் பிழைப்பான். ஏன்னா 25வது வசனம் வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கின்றேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நான் உயிர்த்தெழ பண்ணுகிற தேவன் என்று அவர் சொல்லல. நானே உயிர்த்தெழுதல், நான் தான் ஜீவன். அவரே உயிர்த்தெழுதலாக இருக்கும் பொழுது 40வது வசனம் வாசிக்கலாம். 40. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்தும் அதே கேள்விதான் கேட்கிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? ஏனென்றால் நானே உயிர்த்தெழுதலும் நானே ஜீவனுமாய். அவரே தான் உயிர்த்தெழுதல், அவரே ஜீவன். நம்முடைய வாழ்க்கையில மரித்தது என்று என்னென்ன காரியம் இருக்கிறதோ அது 3 நாட்கள் ஆனாலும் சரி. யோசிச்சு பாருங்க, லாசரு மரித்து 3 நாட்கள் ஆனதுக்கு அப்புறம் அவருடைய உடல் எல்லாம் எப்படி ஆயிருக்கும் இல்லையா? 3 நாட்கள் ஆகும் பொழுது ஒன்றுமே இல்லாம போயிருக்கும். ஆனா ஒரே ஒரு வார்த்தை, லாசருவே வெளியே வா, அந்த ஒரே வார்த்தைக்குள்ளாக அந்த நாடி நரம்பு எல்லாம் சேர்ந்து, சதை சேர்ந்து, ஜீவன் வந்து அவன் வெளியே வருவதற்குள்ளாக முழு மனிதனாக வெளியே வந்தான். என்னென்ன இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுற வார்த்தை, நீங்க எதை இழந்தீர்களோ, எப்படி இழந்தீர்களோ, அவை எல்லாவற்றையும் திரும்ப உயிர் பெற செய்து எப்படி இருந்ததோ அதே போல திரும்ப கொண்டு வர போகிறார். ஆமென், ஆமென். நான் இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் ஆகுவதற்கு ஏது உண்டென்று உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். இன்றைக்கு இந்த சபை ஒருவேளை சின்ன சபை, நான் மறுபடியும் சொல்றேன், நாங்க சின்ன சபை, ஒரு சின்ன குடும்பம் தான், எல்லாரும் சொந்தக்காரங்க தான், ஒரு சின்ன சபையா குறித்து நாங்க உட்கார்ந்து ஆராதிக்கிறோம் நீங்க யோசித்து கொண்டிருக்கோம். ஆனா கர்த்தர் அப்படி உங்களை பார்க்கல. உங்கள் ஒவ்வொருடைய இருதயத்தையும் தனித்தனியாக நோக்குகிறவர்களாக இருக்கிறார். அவர் உங்களுடைய வாஞ்சையை தான் பார்க்கிறாரே ஒழிய நீங்க எவ்வளவு பெரிய கூட்டம்னு பார்க்கல. இன்றைக்கு கர்த்தர் உங்களோட பேசும் வார்த்தையும் அதுதான், நான் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். ஆமென், ஆமென். இதை காட்டிலும் பெரிய சந்தோஷம் நமக்கு என்ன? யோசிச்சு பாருங்க. கர்த்தர் நம்மை குறித்து சந்தோஷப்படுகிறவராக இருக்கிறார். கண்டிப்பாக நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார், செய்ய போகிறார். நம்ம தான் எதிர்பார்க்கணும். we should expect, நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். கர்த்தர் சொல்லி இருக்கிறார், என்னுடைய வாழ்க்கையில செய்ய போகிறேன், நான் விசுவாசிக்க போகிறேன், தேவனுடைய மகிமையை காண போகிறேன். ஜெபிப்போமா? கிருபை நிறைந்த கர்த்தாவே, ஏசப்பா, நீர் எங்களோடு கூட பேசுற வார்த்தைக்காக உமக்கு நன்றி ராஜா. நாங்கள் ஒருவேளை தோமாவை போல விசுவாசியாகவும் இருந்து ரெட்டையர்களாக இருக்கலாம் ராஜா. விசுவாசத்தோடும் இருந்து விசுவாசத்தோடும் இருக்கிறவர்களாக இருக்கலாம். ஒருவேளை மார்த்தாளை போல எங்களுக்கு எல்லாம் தெரியும்னு யோசிக்கலாம் ராஜா. நான் இன்றைக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், முற்றிலும் முழுவதுமாக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஏசப்பா. தாவீதை போல பூர்வ காலத்தில் நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை நினைவு கூற நீங்க கிருபை செய்யுங்க. எதிர்காலத்தில் வருகிற எல்லா காரியங்களும் மேற்கொள்ளக்கூடிய தைரியத்தை எங்களுக்கு தர வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த விசுவாசத்தோடு மேற்கொள்ள நீங்க கிருபை செய்யுங்க ஏசப்பா.
விசுவாசத்தோடு மேற்கொள்ள நீங்க கிருபை செய்யுங்க. சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோவை போல எரிகிற அக்கறை சூளையே எங்களுக்குள்ள முன்பாக வந்தாலும் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கையோடு எங்களுடைய வாழ்க்கையை முன்னடத்தி செல்ல நீங்க கிருபை செய்யுங்க. உங்களுடைய விசுவாசம் எங்களுக்குள்ளாக பற்று எரிய நீங்க கிருபை செய்யுங்க இயேசப்பா. அது மற்றவர்களுக்கும் பரவ நீங்க கிருபை செய்யுங்க. உங்களுடைய கரத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கு மாத்திரமே எடுக்கிறோம். இப்ப இயேசு நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பரவ.